ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். டுடே ட்ரையல் முடிந்து விட்டது. சரி, இன்றைக்கி என்ன விஷயம் இப்போ பேச வந்திருக்கோம் அப்படின்னா, சில கமெண்ட்ஸ், அதாவது கமெண்ட்ஸ் இல்லை, இப்போதைக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வரதை வச்சு நான் சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நான் ட்ரேட் பண்ணுறது முதல்ல லைவில் நான் இது பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுமாரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ரொம்பலாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஆட்கள் கிடையாது, ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளவோ சேனல்லாம் இருக்குது, ஓகேங்களா? எத்தனையோ சேனல்லாம் நானும் பார்த்துருக்கேன். எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே ஆளே காணுங்க. நான் ஒரு வருஷமாக ஷார்ட்ஸே போட்டுக்கிட்டுருக்கேங்க. நான் ட்ரெயின் பண்ணலையான்னா அதுவும் பண்ணியிருக்கேங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பண்ணலை, சில காரணத்தினால நான் இப்போதைக்கு பண்ணலை, அவ்வளோதான். ஆனால் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் பண்ண தான் போகிறேன். ஸோ அதுவும் வேறு சேனலில் நான் பண்ணுவேன், ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த சேனல்லையே நான் அந்த வீடியோ போட வேணாம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. ஸோ அதனால் நான் வேறு சேனல் நான் சொல்கிறேன். ஸோ அதை நான் ரெடி பண்ணிவிட்டு நான் போடுறேன் அதில், ஓகேங்களா? முதல்ல பண்ணுறதுக்கு ஆளே இல்லைங்க அதிகம். எவ்வளோ பேருங்க இருக்கிறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னை கண்ணில் தெரியல, ஓகேங்களா? நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் சொல்கிற விஷயங்கள் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம் வேணா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் ஒரு விஷயமா, இது எப்படி இது பண்ணலாம், இதெல்லாம் ஒரு இதான்னு நினைக்கலாம். இப்படிலாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஈஸியான வழியில் ரொம்ப கஷ்டமாக சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் நினைக்கிறத விட கஷ்டம், சரிங்களா? டக்குன்னெலாம் இதை உடனேலாம் ப்ராஃபிட் பார்த்துடலாம்லாம் நினைக்கவே வராதிங்க. அந்த மாதிரிலாம் இதில் ஒன்றையும் சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளோ தெரியுங்களாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு பின்னாடி பல மணி நேரம் உழைப்பு வேணுங்க, சரிங்களா? நான் ஏன் சீக்கிரம் அதை கற்றுத்தரேன், அதேமாரி க்ளோஸும் பண்ணுறேன், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கான நேரங்கள் தான் நான் ஒதுக்க முடியும், ஓகேங்களா? நான் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நான் சொல்ல முடியும். இதை நான் சொல்லிக்கிட்டு இதில் எனக்கு எவ்வளோங்க கிடைக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபீஸ் வாங்கலாம், எவ்வளோ எனக்கு இதில் கிடைக்கும்? இதை சொல்லி இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ அதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க, அதை சொல்லணும். சொல்கிறது ஒரு இது கிடையாது, அதுக்கான வேல்யூ இருக்கணும், சரிங்களா? என்கிட்ட மேக்ஸிமம் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும். நான் காண்டாக்ட் எத்தனை தடவை பண்ணுவேன், எவ்வளோக்கு கேட்பேன், நான் ரிவ்யூ மாரி கேட்பேன், ஓகேங்களா? இப்போ எடுத்துருக்காங்களா இல்லையான்னு கேட்பேன். ஸோ அதுமாரி முதல்ல பண்ணவே மாட்டாங்க யாருமே, ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன இருக்குது, சொல்லி கொடுத்துட்டா அது ஒரு கெத்தாக இது பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களோட நாலேஜ் கொடுக்க கொடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல சொல்ல வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயம் சரியான ஆளுக்கிட்ட போகணும். எங்களோட எதிர்பார்ப்பே அதுதான், சரிங்களா? நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம், ஏன்னா இன்றைக்கி அந்த அமௌண்ட்டு பெருசாக நினைக்கல, ஆனால் அந்த பணம் இல்லாமல் எவ்வளோ பேர் தெரியுங்களா கஷ்டப்பட்டுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை நான் லாஸ் பண்ணும்போது எனக்கு அதோட இதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் நானும் அனுபவப்பட்டு தான் வந்திருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயமே ஆயிருக்கு. ரொம்ப பணம் இல்லாமல் நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் லாஸ் பண்ணிவிடுவோம். நம்ம லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ நம்மக்கிட்ட கேபிட்டலே இருக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நேரம். ஸோ அந்தமாரி நிறையா சோதனையான நாட்கள்லாம் வந்திருக்கு. ஸோ எல்லா விதத்துலேயுமே நாங்கள் அடிபட்டு தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். உடனேலாம் இது பண்ணலை. ஸோ அதை சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கணும், ஓகேங்களா? சும்மாலாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு விஷயம் ஒர்க் ஆகிறத சொல்கிறேன்.
அதை எப்படி உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லித்தர முடியும்? அதேமாரி இது எப்படி முதல்ல ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு உங்களுக்கு ஏன் டவுட் வருது? நான் லைவில் கிளாஸே எடுக்கிறேன், லைவில் தான் சொல்லித்தரேங்கிறேன். அது இல்லாமல் நான் லைவில் தான் போட்டுக்கிட்டுருக்கேன் வீடியோ. ஓகேங்களா? இதையும் பார்த்து இதுக்கு மேலேயும் ஒரு டவுட் வரணுமா உங்களுக்கு? உங்களுக்கு வேணால் அப்படி டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள், வேணால் நான் எடுக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், வேணால் உங்களுக்கு வேணால் உங்களுக்கு நான் வேணால் லைவில் வரேன், எடுங்க. என்னென்னா நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குங்கிறது தான் பார்க்குறேன். சரிங்களா? இல்லைன்னா நான் வந்து லைவில் வந்துடுவேன் யூடியூப்பில். ரொம்ப இன்றைக்கே வரலான்னு தான் பார்த்தேன், கொஞ்சம் நெட்வொர்க் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து லைவில் வருவேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் மட்டும் பேசுகிறதுக்கு இது ஒரு 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 சில பேர் எடுத்து ட்ரேட் பண்ணி ஒருவேளை லாபம் கூட பார்க்கலாம்ல. ஓகேங்களா? அந்தமாரி பண்ணலாம். சரிங்களா? ஆனால் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். நான் எவ்வளோ நாள் உங்கள் கூடயே பயணிக்க முடியும்? ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்குங்க, கற்றுக்கோங்க, கற்றுக்காமல் வராதிங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இழக்கிற ஒரு வருதும் இன்றைக்கி வேணால் சாதாரணமாக தெரியலாம், பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக கற்றுக்கோங்க. என்கிட்ட தான் கற்றுக்கணும் இல்லை, என்கிட்ட மட்டும்தான் கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குதா? இங்கே 1000 விஷயம் கொட்டி கிடக்குது. நீங்கள் இந்த மார்க்கெட் தான் முதல் உங்களுக்கு குரு, அதுக்கப்புறம் தான் எல்லாம். சரிங்களா? நான் ஒன்று சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வேறு இது தனியாக தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன தோணும்? இதை நீங்கள் வேறு கண்ணோட்டத்தோடு பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ண விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சதுனால ஓரளவுக்கு எங்களுக்கு ப்ராஃபிட் வருது. சரிங்களா? நீங்கள் உடனே பெரிய ட்ரேடர் மாரிலாம் என்னை இது பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடதில் நான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன். சரிங்களா? அதுதான் விஷயம். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். சரிங்களா? எனக்கு ஒரு குரு இருக்காங்க, அவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆள். சரிங்களா? உடனே நீங்கள் எல்லோரும் சொல்லாதீங்க. ஏன்னா தெரியும், முக்கால்வாசி பேருன்ட்டு வரவங்களே அவங்க தான். அங்கே கற்றுக்கிட்டோ இல்லை அங்கே லைவ் இது பண்ணியோ எல்லாம் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வருவாங்க. ஏன்னா நானே அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். என்ன ஒன்று, கற்றுக்கிட்டு நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வீடியோ போடுறேன். சரிங்களா? நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பேர் நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. நான் அதை பாசிட்டிவாக தான் இது பார்த்தேன். அதனால் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். யாரையும் குறை சொல்லாதீங்க, கற்றுக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் எளிமையாக கிடைக்காது. சரிங்களா? அதுக்கான எஃபெக்ட் போட்டால் தான் கிடைக்கும். ஃப்ரீயாலாம் வந்து சொல்லித்தராங்கிறதெல்லாம் நான் சொன்னேங்க, ஃப்ரீயாலாம். சரிங்களா? அதில் வந்து ஃப்ரீயாக சொன்னதை வச்சு எனக்கு தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி அவங்களும் ஒரு நல்ல ஒரு இதுக்கு வருவாங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல, ஆனால் அது அவங்களோட இது. சரிங்களா? ஓகேங்களா? அதேமாரி பணம் கொடுத்தவங்களும் அவங்களுக்கும் நான் விஷயம் சொல்லியிருக்கேன். அது கன்ஃபார்ம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இப்படி பண்ணால் கண்டிப்பாக டார்கெட் ஹிட் ஆகும், அதை நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஸோ அதேமாரி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனால் இன்னும் கொஞ்சம் அதிலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நிறையா சேஞ்சஸ் ஆகும். கற்றுக்கோங்க. ஸோ ஃப்ரீயாலாம் சொல்லித்தர மாட்டோம். அதேமாரி லைவ்லேயும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே நம்மளது முடிஞ்சிருதுங்க. ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளாரையே என்னோடய ட்ரேடே முடிச்சிடுறேனே. வீடியோவே பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் 10 நிமிஷம், இதுக்கு மேலே யாருங்க பண்ணுவா? இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இருந்தால் எனக்கு கமெண்ட் கொஞ்சம் பண்ணுங்கள், நான் கூட முடிஞ்சாலும் அவங்கள்ட்ட கற்றுக்குறேன். ஏன்னா என்னக்கிட்ட இது பண்ணுறதுக்கு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் வந்து 50,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, நான் கற்றுக்கணுன்னா நான் அந்த இது செலவு பண்ணுவேன் நான். சரிங்களா? நான் அவ்வளோலாம் வைக்க மாட்டேன், பயப்படாதீங்க. நான் அந்தமாரியான இதெல்லாம் கிடையாது. நானும் மிடில் கிளாஸ் தான், நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. என்ன ஒன்று, எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, சில அனுபவங்கள் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயங்கள் தான். அதேமாரி மினிமமாக தான் நான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இன்னும் பணம் இன்னும் வர வேண்டிய இடத்துலேருந்து வரவில்லை. ஸோ அதனால் நான் ட்ரேட் பண்ணலை.
அது வரைக்கும் வேணால் நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவையும் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். அதில் இல்லைன்னா கற்றுக்கலாம். காசே கொடுக்காம நான் கற்றுக்கணுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். அந்த வீடியோவாவது ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். ஒன்று விடாமல் 150 வீடியோ 200 வீடியோ இருக்குதுன்னா எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்திங்கன்னா அதில் வேணால் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி வேணால் கற்றுக்கோங்க. சரிங்களா? நான் கற்றுக்கூடலாம் சொல்லுங்க. உண்மையாலுமே ஒரு நான் என்னோடய இதை நான் மாற்றணும் அப்படின்னு விடாமுயற்சியோடு இருக்கிறவங்களால பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு இதையுமே கொண்டுட்டு வரணும்னு நினப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நான் கற்றுக்கணும், ஏதாவது பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், இப்படி தான் என்கிட்ட தான் வரணும்னு சொல்லலை. ஏதாவது ஒரு வகையில் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தோடு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த விடாமுயற்சியே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்ஃபிட் தான். சரிங்களா? அந்த இடத்துல உங்களால் தொடர்ச்சியாக இதில் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. கண்டிப்பாக லாஸ் வரும். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. சரிங்களா? அதனால் நீங்கள் விருப்பம் இருக்குதுங்கிறத விட எனக்கு ஒரு வெறி இருக்குது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏகப்பட்ட வழி இருக்குது, கற்றுக்கோங்க. இல்லை எனக்கு தேவை ஏதோ ஒரு வகையில் ஈஸியாக கிடைக்கணும், அதுக்கெல்லாம் நான் ஆளே கிடையாது. அதுக்கு ஏதாவது வகையில் நீங்கள் போய் ஏதாவது கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நல்லபடியாக ட்ரேட் பண்ணாலும் சரி, நல்லா இல்லாமல் ட்ரேட் பண்ணாலும் சரி, அது உங்களோட இது தான். சரிங்களா? அதனால் பார்ப்போம். என்னோடய இது நான் அரை மணி நேரத்துக்குள்ளார பண்ணுறேங்க. முடிஞ்சால் வேணால் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த 30 நிமிஷத்துக்குள்ளே ஒரு டார்கெட் கிட் அந்தமாரி கொடுக்குற ஆள் இருந்தால் எனக்கு வேணால் சொல்லுங்கள். வேணால் நானும் பார்த்துக்கிறேன், எனக்கும் தெரிஞ்சுக்கிறேன். உடனே இது ஒன்று தலகன்னு நினைக்காதீங்க. எனக்கு மேலே இருக்க குரு பார்த்திங்கன்னா அவரும் சீக்கிரம் எடுத்துருவாப்புல. சரியா? அவங்களும் எடுத்துருவாங்க. இருந்தாலும் ஒரு என்னோட இதில் சொல்கிறேன், என்னோட இதில் அந்தளவுக்கு தெரியல ஒன்றும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இருக்காங்க. நான் பேர்லாம் சொல்லலை. சரிங்களா? அவங்கள எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியுங்க. அதனால் நான் பேர்லாம் சொல்லலை. ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அப்புறம் கடைசியில் தான் நான் இருக்கிறேன். ஸோ அந்தமாரி எங்கள் வரிசையில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த அரை மணி நேரத்துக்குள்ளார ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு ஆள் இருக்கான்னு சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகேங்களா? சரி விடுங்க, பார்ப்போம். எதாக இருந்தாலும் நாளைக்கு வீடியோவில் ஓகே லைவில் பார்க்கலாம்.